ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதுக்காக பாதாம் பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட பாலில் ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் ஒரு 10 பழம் எடுத்துருக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட வெண்ணெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கோதுமை மாவு 3/4 கப் சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதோட கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் பால் சேர்த்தி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே டைமில் பால் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் கலந்துக்கோங்க. இந்தளவு ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. கேக் செய்கிற பேனுக்கு மாற்றிடலாம். இந்த பேனை நான் நெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டேன், அதனால் ஒட்டாது. இது மேலே நட்ஸ் சேர்த்திக்கலாம். நீங்கள் விரும்புகிற நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவனில் வச்சிடலாம். அவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருங்க. இப்போது எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.